வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த பேக்கோட ஹேண்டில் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இங்கே பாருங்கள், ஹேண்டில் மட்டும் கட் ஆகிடுச்சு. இது 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பேக் நல்லாயிருக்கு, ஹேண்டில் மட்டும் போயிருக்கும். அதனாலே நிறைய பேர் பேக்கை யூஸ் பண்ணாமல் எடுத்து வச்சுடுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், இதை 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு கிளாத் வச்சு தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது ஓல்ட் நைட்டி அந்த மாதிரி எந்த ஒரு இதை வச்சு கூட நீங்கள் அந்த பேக்குக்கு எந்த மாதிரி கிளாத் மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி கிளாத் வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ஹேண்டிலை இது மேலே வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி 2 பீஸ் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்தாச்சு. இப்போ இதை மிஷினில் வச்சு நம்ம அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இப்போ இதை ஒரு கம்பி வச்சு நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வெளிப்பக்கம் நமக்கு மேலே வரணும். அவ்வளோதாங்க, திருப்பியாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் ஒரு சேஃப்டி பின் போட்டிருக்கேன். இதை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா டைட்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். எடுத்தாச்சு. இப்போ நமக்கு இந்த ஒரு ஹேண்டில் 1 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா வேணும். இதை நம்ம ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஹேண்டில் இருக்கிற கிளாத் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அதை நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், இதில் இருக்கிற கிளாத் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு பக்கம் ரிங்கு கொடுத்துருக்காங்க, அதனால நான் எக்ஸ்ட்ரா கிளாத் வச்சுருக்கேன். இதை நம்ம நாட் போட போகிறோம். பாருங்கள், சமோசா நாட் மாதிரி போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா டைட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
அவ்வளோதாங்க. பாருங்கள் 2 பக்கமும் நல்லா அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ இந்த பக்கம் வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கம் அந்த 1 இன்ச் கிளாத் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்ளே விட்டுக்கலாம். உள்ளே விட்டு நல்லா அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த ஹேண்டிலோடு சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் 4 பக்கமும் ஹேண்டில் ரெடி ஆகிடுச்சு. இனி பேக் பழசாயிருச்சுன்னு யாரும் தூக்கி போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃபேன்சியாக ரெடி ஆகிடுச்சு. இனி இது மேலே கொஞ்சம் ஃபெவிகால் போட்டுக்கலாம். ஃபெவிகால் எதுக்கு அப்படின்னா அந்த ஸ்டிச்சு வந்து நல்லா லாங் லாஸ்டிங் இருக்கிறதுக்காக தான், கட் ஆகாது. அதுக்காக தான் 4 பக்கமும் நம்ம தையல் போட்டிருக்கிற இடத்துல ஃபெவிகால் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.